பயிற்சி 1.4 கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 4 சம்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் 5th சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 5th சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு, அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, f of m ஈக்குவல் டு m² + m+3 என்று வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட க்ளூ சொல்லியாச்சு, m² + m+3 அப்படின்னு. ஸோ f from natural number to natural number, f of m equal to m² + m+3 to check that is 1 ஒன்றுக்கொன்றான சார்பா, 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போது நார்மலாக நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத எடுத்துக்குவோம். f of m equal to m² + m+3 எடுத்துக்கிட்டு, இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். அப்போது அந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f of 1 வச்சுக்கலாம். அப்போது 1² + 1+3, இப்போ 1 + 4 which is equal to 5. அப்போது 1க்கு 5 கிடைக்குது. f of 2 அப்ளை பண்ணுறப்போ 2² 2 + 3, இப்போ 4 + 5 9. இப்போ f of 3 அப்ளை பண்ணுறப்போ 3² + 3 + 3, அப்போது 9 + 3 12, 12 + 3 15. அதே போல் f of 4 அப்ளை பண்ணுறோம். 4² + 4 + 3, 4² 16 + 7 equal to 20, 23. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் இன்ஃபினிட்டி வர எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது வரை போய்கிட்டே இருக்கும். அப்போது ஒவ்வொரு யூனிக்கான நம்பருக்கும் இப்போ f from n to n சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு n செட், இது ஒரு n செட். 1 அப்ளை பண்ணுறப்போ we get 5, 2 அப்ளை பண்ணுறப்போ we get 9, 3 அப்ளை பண்ணுறப்போ we get 15, 4 அப்ளை பண்ணுறப்போ we get 23. So like that in each natural numbers we will get the one unique element from துணை மதிப்பகம் கோடமைன். அப்போது ஒன்றுக்கொன்றான ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மதிப்பகத்தில் இருக்க எலமெண்ட்டுக்கும் ஒரு துணை மதிப்பகத்தில் ஒரு எலமெண்ட்டு, வெவ்வேறான எலமெண்ட்டு கிடைக்கணும், வெவ்வேறான உறுப்புகள் கிடைக்கணும். இங்கே வெவ்வேறான உறுப்புகள் கிடைச்சிருக்கு. அப்போது இது வந்து ஒன்றுக்கு ஒன்றானது, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இப்போது நெக்ஸ்ட்டு 6th ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a அப்படின்ற எலமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. b வந்து நேச்சுரல் நம்பர். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து f of x equal to x³ f of x equal to x³ என வரையறுக்கப்படுகிறது எனில் எஃப்பின் வீச்சகத்தை காண்க, அது எவ்வகை சார்பு அப்படின்றதையும் காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6th ஒன் a b ரெண்டு செட்டு, ரெண்டு கணம். அந்த a b ரெண்டு கணங்களுக்கு இடையில் ஒரு சார்பு, அது சார்பு f of x equal to x³. இப்போ வீச்சகமும் அது எவ்வகை சார்பும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம as usual என்ன பண்ணணும், f of x is equal to x³. இப்போ ஏல என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணி பார்ப்போம். f of 1க்கு 1 தான் கிடைக்கும். f of 2க்கு 2³ 8, f of 3க்கு 3³ 27. நெக்ஸ்ட்டு f of 4க்கு 4³ 64. 3 3s are 9, 9 3s are 27, 4 4s are 16, 16 4s are 16 4s are 64. அப்போது இந்த 4 எலமெண்ட்டுக்கு 4 இது கிடச்சிருக்கு. 1, 2, 3, 4, 1, 8, 27, 64. 4 எலமெண்ட்டுக்கும் ஒரு துணை மதிப்பகத்தில் இந்த 4 எலமெண்ட் கிடச்சிருக்கு. பட் துணை மதிப்பகத்தில் இன்னும் நிறையா எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா துணை மதிப்பகம் என்ன சொல்லியிருக்காங்க, b வந்து என்னது, தட் இஸ் அ நேச்சுரல் நம்பர். b அப்படின்ற நேச்சுரல் நம்பர். இப்போ b துணை மதிப்பகத்தில் 1, 2, 3, 4 அப்படின்னு நிறையா எலமெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம வீச்சகம்
என்னது ரேஞ்ச் வந்து 1 8 27 64 மட்டும்தான். அப்போது இது என்ன ஃபங்க்ஷன்? ஒன்றுக்கொன்றான ஃபங்க்ஷனா இது? இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான எலமெண்ட்டு கிடச்சிருக்கு. இது வந்து ஒன்றுக்கொன்றான ஃபங்க்ஷன், எல்லாத்துக்குமே யூனிக்கான எலமெண்ட் இருக்குது. ஸோ இது ஒன்றுக்கொன்றான ஃபங்க்ஷன் தான், சாரி. பட் ஆனால் மேல் சார்பு இது கிடையாது. ஏன்னா மேல் சார்பு ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், வீச்சகமும் துணை மதிப்பகமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது நமக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்குது. 1 1 ஆன் டு மெனி 1 பலவற்றிற்கு ஒன்றானது, அடுத்து இன்டு உட்சார்பு. இப்போ இது ஒன்றுக்கொன்றா அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு யூனிக்கான எலமெண்ட்டு கிடச்சிருக்கு. அப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆன் டுவா அப்படின்னு செக் பண்ணுறப்ப வீச்சகமும் துணை மதிப்பகமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இது ஈக்குவலாக இல்லை, அப்போ ஆன் டு கிடையாது. மெனி ஒன்றா, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது, யாருக்கும் 2 எலமெண்ட்லாம் இல்லை. அப்போது இதுவும் கிடையாது. இன்ட்டு ஃபங்க்ஷனா? ஆமாம், இன்ட்டு ஃபங்க்ஷன்னா வீச்சகமும் துணை மதிப்பகமும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அப்போ இது இன்ட்டு ஃபங்க்ஷன். அப்போது இது என்னது? ஒன்றுக்கொன்றானது அண்டு இன்ட்டு ஃபங்க்ஷன். ஒன்றுக்கொன்று அண்டு உள்நோக்கிய சார்பு. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இப்போது 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு அது வந்து இருபுற சார்பா பைஜெக்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பைஜெக்ஷன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனை எப்போ நம்ம பைஜெக்ஷன் இருபுற சார்புன்னு சொல்கிறோமோ அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் 1 1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். ஓகேவா? 1 1 ஃபங்க்ஷனாகவும் ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் மேல் சார்பாகவும் இருக்கணும். மேல் சார்பாகவும் ஒன்றுக்கொன்றானதாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பைஜெக்ஷன் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். ரியல் நம்பர்ஸ்னால் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0 இந்த சைடு போயிட்டே இருக்கும், இந்த சைடு இன்ஃபினிட்டி வரை போய்கிட்டே இருக்கும். அதுதான் ரியல் நம்பர்ஸ். இப்போது நம்ம செக் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு 4 ரியல் நம்பர்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணணும். இப்போ f(1) அப்ளை பண்ணுறோம். அப்போது 3 கிடைக்குது. f(2) அப்ளை பண்ணுறப்போ 4 + 1 5. இப்போ f(3) அப்ளை பண்ணுறப்போ 6 + 1 7. ஸோ யூனிக்காக கிடைக்கிது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போது f(-1) போட்டோம்னா 2 × -1 + 1. அப்போது -2 + 1 which is equal to -1. அதே போல் f(-2) கண்டுபிடிச்சோம்னா 2 × -2 + 1. இப்போது -4 + 1 -3. ஸோ எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகலை. கரெக்டாக 1க்கு 3 கிடைக்கிது, 2க்கு 5 கிடைக்கிது, 3க்கு 7 கிடைக்கிது. ஸோ எல்லாத்துக்குமே யூனிக்கான எலமெண்ட்டு தான் கிடைக்கிது. அப்போது இது வந்து 1 1 அண்ட் ஆன் டு. இப்போது நீங்கள் வந்து இங்கே கேட்கலாம், இதை எப்படி நீங்கள் ஆன் டு சொல்கிறீங்க? ஏன்னா ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாமே தானே துணை மதிப்பகம். அப்போது வந்து வீச்சகம் ஃபுல்லாமே எப்படி ரியல் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் வரும். ஏன் அப்படின்னா f(r to r) அப்படின்ற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக 1 1ஆகவும் ஆன் டூவாகவும் இருக்கும். ஏன்னா அது ஒரு பைஜெக்ஷன். ஆன் டூ இதில் இருக்க எல்லா நம்பர்ஸுக்கும் ஒரு 300 இருக்கும். இப்போது இங்கே இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, 2 ரியல் நம்பர் செட்லேயும் இங்கே இருக்கிற எல்லா ரியல் நம்பருக்கும் ஒரு 300 கண்டிப்பாக இருக்கும். யூனிக்கான ஒரு 300 இருக்கும். அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு பைஜெக்ஷன், இருபுற சார்பு. இது ஒரு பைஜெக்ஷன். இப்போது நெக்ஸ்ட்டு 2வது ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம அதே போல் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 போட்டு பார்க்கலாம். -1 வருது. நெக்ஸ்ட்டு 2 போட்டு பார்ப்போம். 2². அப்போ 3 - 4 4s are 16. அப்போது -13 கிடைக்குது. இப்போது ஓகே, பாசிட்டிவ் போட்டு ஒரு நெகட்டிவ் நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். -1 போடுறோம். அப்போ 3 - 4 - 1 the whole squared. அப்போது 3 - 4 which is equal to -c. இங்கேயும் -1 வருது, இங்கேயும் -1 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே 1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது, ஒரு நிறையா எலமெண்ட்டுகள் இருக்குது. அப்போது ஆனால் இது ரெண்டுக்கும் -1 அப்படின்றது கிடைக்குது.
புரியுதா? ஒன்றுன்ற எலமெண்ட்டுக்கும் -1 கிடைக்குது, -1ன்ற எலமெண்ட்டுக்கும் -1 கிடைக்குது. அப்போது இது யூனிக்காக இல்லை, கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இது கிடையாது. சார்பு தான், ஆனால் ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இதில் இருக்க எலமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு துணை மதிப்பகத்தில் இருக்க ஒரு எலமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் அது சார்பு. ஆனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னா கிடையாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நாட் அ பைஜெக்ஷன், இருபுற சார்பு இல்லை, நாட் அ இருபுற சார்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். 8th வந்து ஏ கணத்தில் -1 1 அப்படின்ற எலமெண்ட்டு, பி கணத்தில் 0 2 2 செட்டு கொடுத்துட்டாங்க. 2 செட்டுகளில் இருக்க ஃபங்க்ஷன் f of x = ax + b. இப்போது இதில் வந்து f of -1 அப்ளை பண்ணுற போது அது 0க்கு ஈக்குவலாக இருக்குது, f of 1 அப்ளை பண்ணுறப்போ அது 2க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் க்ளூஸ். இந்த க்ளூலாம் வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஏயையும் பியையும், இந்த எலமெண்ட் இந்த ஈக்குவேஷனில் இருக்க ஏ என்ன பி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போல் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு f of -1 ஏ எலமெண்ட்டில் இருக்க -1 அப்ளை பண்ணுவோம். அப்போது a -1 + b, அப்போது -a + b அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ f of -1 0க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. -a + b வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது f of 1 அப்ளை பண்ணுவோம். 1 அப்ளை பண்ணுறப்ப a1 + b, அப்போது a + b அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 2க்கு. அப்போது a + b = 2. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணுறப்ப நமக்கு ab கிடைக்கும். 2b = 2, அப்போ b = 1. இப்போ இந்த 1 எதுலையாவது அப்ளை பண்ணுவோம். -a + 1 = 0 இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்போது -a = -1, a = 1. அப்போது ab ரெண்டோட வேல்யூ என்னது, ab ரெண்டோட வேல்யூ என்னது, 1. bயும் 1, aயும் 1. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் அவர் ஆன்சர். பயிற்சி 1.4 கண்டினியூஷன் 9th சம். 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, f என்ற சார்பானது திஸ் என வரையறுக்கப்பட்டால் f of 3, f of 0, f of -1.5, f of 2 + f of -2 ஆகியவற்றோட வேல்யூஸ் என்ன, மதிப்புகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது f of x கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் யூ ஹாவ் டு நீட் டு கிளாரிஃபை வாட் x greater than 1 and what -1 lesser than or equal to x lesser than or equal to 1, -3 less than x less than -1 அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு -1 இருக்கணும், 0 1 இருக்கணும். ஏன்னா less than or equal toனா அந்த நம்பர்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ -1 0 1 இந்த 3 நம்பர்ஸும் we have to apply 2. x greater than 1, 1க்கு மேலே, 1 எடுக்கக்கூடாது, 1க்கு மேலே 2 3 4 அப்டு எக்ஸெட்ரா எல்லாமேக்கு வந்து x + 2 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு -3 கிடையாது, -2 -1 இல்லை. ஸோ -3 less than x less than -1. ஸோ -2க்கு we have to use this x - 1 இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, f of 3 கேட்டிருக்காங்க. அப்போது f of 3 வந்து எந்த இதில் வரும், எந்த செட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு. ஸோ x + 2 இந்த ஈக்குவேஷனில் எடுக்கிறப்போ 3க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். ஸோ 3 + 2 which is equal to 5. ஸோ f of 3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து f of 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 0னா நமக்கு 2. இப்போ f of 0 வந்து 2 டேரெக்டாக நம்ம எழுதிட்டா போச்சு. அடுத்து f of -1.5 -1.5 அப்படின்னா இப்போது இங்கே -1 0 இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில் வந்து இருக்க எல்லா எலமெண்ட் 0.9 -0.9 -0.8 இந்த எலமெண்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதே போல் 0க்கும் 1க்கும் இடையில் 0.1 0.2 0.3. ஹோப் யூ ஆல் ஆர் லேர்ன்ட் டெசிமல் நம்பர்ஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். 8th 7thலலாம் வந்து நீங்கள் டெசிமல் நம்பர்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. 0க்கும் 1க்கும் இடையில் எத்தனை டெசிமல் நம்பர்ஸ், எவ்வளோ பாசிபிளான நம்பர்ஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி -1.5 அப்படின்றது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா
இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் நீ -2 தானே மேம் போட்டிருக்கீங்க, ஏன் எப்படி -1.5 இதில் வரும் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ -3யும் -1ம் தான் இல்லை, இதில் இன்பிட்வீன் -2.9 -2.5 8 அப்படியே போயிட்டே இருந்து -1.5ம் இதில் தான் இருக்கும். அப்போது x -1, அப்போது எக்ஸுக்கு பதிலாக -1.5 -1, அப்போது -2.5. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து f(2) + f(-2) சொல்லியிருக்காங்க. f(2) என்ன வரும், 2 வந்து இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது, இந்த இதுக்குள்ளே இருக்குது. அப்போ x + 2, அப்போ f(2)னா எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணணும். அப்போ 2 + 2, இந்த இடத்துல x + 2, இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணணும். அப்போ 2 + 2 ப்ளஸ் அடுத்து -2 பண்ணணும். -2 எங்கே இருக்குது, x - 1ல் இருக்குது. அப்போது x - 1, அப்போது இங்கே -2 -1, அப்போ இங்கே என்ன வரும் 4 ப்ளஸ் -2 -1 என்ன வரும் -3, அப்போது which is equal to 1. அப்போது f(2) + f(-2) = 1. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா இதே போல் ஒரு அப்ளிகேஷன், ஒரு பிரதியிடல் முறையில் தான் அடுத்த சம் இருக்குது, 10th சம். நெக்ஸ்ட்டு 10th சம் அதே போல் f from -5 க்ளோஸ்டு செட்டு. இந்த செட்டுக்கு நேம் என்னது, க்ளோஸ்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த க்ளோஸ்டு செட்னா இதில் இருக்க எலமெண்ட் என்ன இருக்குன்னா -5 -4 -3 அப்படியே இருந்து 9 வரை, இடையில 0 வரும், 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா 9 வரை இருக்கிறது. இதுவே சப்போஸ் இப்போ ஓப்பன் செட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், -5ம் 9ம் இருக்காது, ரிமைனிங் இருக்க மற்ற எலமெண்ட் எல்லாம் இருக்கும். அதான் ஓப்பன் செட்டுக்கும் க்ளோஸ்ட் செட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6x + 1, அது எப்போனா -5 <= x <= 2. அப்போ -5 -4 -3 -2 -1 0 1 இந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் 6x + 1. அடுத்து -x² - 1க்கு என்னென்ன எலமெண்ட்னா 2 3 4 5, 6 வராது. அதே போல் இதுக்கு வந்து 6 7 8 9 இந்த எலமெண்ட்டுக்கெலாம் 3x - 4 யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா f(-3) f(-3) எங்கே வருது, அப்போ இந்த எலமெண்ட்டில் வருது. அப்போது 6x + 1, அதில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே -3, அப்போ 6 -3 + 1, 6 3s are 18 + 1 -17. அடுத்து f(2) கண்டுபிடிக்கணும். f(2) அப்படின்னா இந்த எலமெண்ட்டு 5x² - 1, அப்போது 5 2² - 1, 5 × 4 - 1, அப்போது 5 4s are 20, 20 - 1 19. இப்போது இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம். f(-3) + f(2), f(-3) -17, f(2) வந்து 19, அப்போது ஆன்சர் என்னது 2. இப்போது செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா f(7 - f(-2).